சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ப்ரெஸ் மீட் பண்ணி, ஆக்சுவலி 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஷூட்டிங் ரொம்ப என்ன படம் பண்ணுறது, என்ன எது எங்கேயுமே புதும், அப்புறம் என்ன மாதிரி படம் பண்ணுறதுன்னு சரியாக தெரியாமல் இந்த ஆஃப்டர் சுப்பிரமணியம் படத்துக்கு அப்புறம் சின்ன மிஸ்டேக் பண்ணாது, இந்த வாட்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய படம் தேடுறதுக்கே 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ராஜாராணி, அப்புறம் சரஸ்வதி சபதம், வடகரை, இந்த படம்லாம் வந்து தேடுறதுக்கே 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ படமே இல்லாமல் ப்ரெஸ் மீட் பண்ணுறது வேஸ்ட்டுன்றதுனால அந்த 1 இயர் மீட் பண்ண முடியல. படம் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணலான்னு பார்த்தா ஷூட்டிங் மட்டுமே போயிட்டு இருந்தது, ரிலீஸே ஆகலை. ஸோ ஒன்ஸ் ரிலீஸ் ஆனது இப்போ மீட் பண்ணலாம்னு நினச்சா கரெக்டாக 2 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் அந்த டிலே மீட் பண்ணுறதுக்கு. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். படத்துக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும்ன்ட்டு ஆசையாக இருக்கும், பட் வைக்க முடியல இந்த வாட்டி. ஷூட்டிங்லாம் ரொம்ப போயிட்டு நல்லா வைக்க முடியல. பட் அப்படி இருந்தும் வந்து எல்லா ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது, எழுதிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்க அந்த நம்பிக்கை திரும்பி என்னோட அடுத்த படத்தில் தான் காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். கொஸ்டின் கேட்குறேன் என்ன சார், ஸ்கூலுக்கே போகிறதில்ல அது தெரியல சார். என் புக்கில் அந்த பேஜ் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அது என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. பட் எனக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு லவ் மேரேஜ் தான் லைஃப் கரெக்டாக இருக்கும் தோணுது. ஷூட்டிங் போகிறதுக்கே டைமில் சார். இப்போ உண்மையிலே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த இடத்துல நிற்க முடியாது, வெளில போயிருந்தோம் டின்னர். இந்த மாதிரி இன்னும் யாரும் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணல சார். அது ஒரு லவ் ஸ்கிரிப்ட், அது ஒரு இந்து முஸ்லீம் லவ் ஸ்கிரிப்ட். பட் அதை பற்றி அதோட விளக்கம் வந்து எனக்கு சரியாக சொல்ல தெரியல. டேரக்டர் அனீஷ் தான் தெரியாது. ஒரு லவ்க்குள்ள ஒரு இந்த மதம் பெரிய விஷயமா இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். ஒரு இந்துக்கும் முஸ்லீமுக்கும் லவ் ஸ்கிரிப்ட் அது. ஸோ அதுக்குள்ள மதம் பெருசாக வந்து லவ்வை வந்து பாதிக்காதுன்ற மாதிரி இருக்கு. அதுதான் படத்தோட பெரிய சஸ்பென்ஸே. அதான் சொல்லிட்டா அந்த சஸ்பென்ஸ். ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது நான் வந்து அந்தமானில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், அதனால ஆடியோ ரிலீஸ் வர முடியல. பட் படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்து அதான் ஒரு வாட்டி படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க சார், எல்லாம் டெய்லி பேப்பரில் வருது, போஸ்டரில் இருக்கு. இல்லை அந்த மாதிரி மனக்குறலாம் எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தா நானே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரியுமே, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஓப்பனாக சொல்லிடுவேன்ல. ஆமா, இல்லை அவங்க எதிரில் இல்லாததுனால எனக்கு கஷ்டமா இல்லை. அது ஃபோன் தானே அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க நினைச்சிட்டு சொல்லிட்டேன். இல்லை இது வந்து ஆரியோட பெட்டரா பண்ணனா இல்லை என்னோட ஆரியா பெட்டரா பண்றதை விட நான் என்ன மாதிரி பண்ண அவர் அவரை மாதிரி பண்ணார். ஸோ என்ன மாதிரி அவர் ட்ரை பண்ணாலும் இல்லை அவரை மாதிரி நான் ட்ரை பண்ணாலும் ரெண்டுமே தப்பா போயிடும். ஸோ எனக்கு அமைஞ்சது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அதாவது ஒரு ஆக்டிங்க்கு அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த படத்துல வந்து பயந்துட்டு இருக்க, ரொம்ப பயந்த மாதிரி, எங்கேயுமே போதும் பயந்த கேரக்டர் தான். பட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் அந்த துருன்னு இருக்கிற மாதிரி இந்த மௌனரகம் கார்த்திக் சார் மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். இது கரெக்டாக அதே மாதிரி கேரக்டர் வந்தது. கவசம் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட கேரக்டர். ஸோ அது பண்ணணும் போது அதில் நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அது யாருமே இரிட்டேட் பண்ணிடக்கூடாது. அது வந்து ப்ளஸ் ரொம்ப புதுசாக இருக்கணும்னு சொன்னால் யாரும் இரிட்டேட் பண்ணக்கூடாது. ரொம்ப அது வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும்னு நினச்சோம். ஸோ டேரக்டர் அட்லி வந்து என்கிட்ட வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அந்த அழுகிற சீன்ல வந்து ஃபர்ஸ்ட் வேற வாய்ஸ் தான் பேசியிருந்தேன், நார்மல் வாய்ஸ்ல. பட் ஒரு வாட்டி நான் அதை பண்ணி காமிச்சேன், இந்த வாய்ஸ்ல எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு வாய்ஸ்ல நாங்கள் பண்ணி காமிச்சோம். ஸோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே டோட்டல் யூனிட்டி சிரிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆடியன்ஸும் பிடிக்கும் சொல்லிட்டு அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு. ஸோ ஆன் ஸ்பாட்டில் சேஞ்ச் ஆகி அப்படியே ஃபுல்லாக படம் முடிகிறதுக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு. நல்லா தான் இருந்திருக்கும். பட் அந்த ரோலுக்கு எனக்கு தெரிஞ்சு 9 தான் ரொம்ப. ஆமாம், ஆஃப்டர் 6 இயர்ஸ் கழிச்சு
அந்த அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கவே இல்லை. அது ஒரு ஹிட் பேர், கண்கள் வாசம் பெரிய ஹிட் அப்படின்னாங்க. பட் நிறைய பேர் வந்து கேட்கல. அது ஏன்னு தெரியல. அந்த பேரை வந்து என்கிட்ட ஒரு இதுக்கு சொல்லவே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சரவணன் வந்து என்கிட்ட கேட்டார், வடக்கரை டேரக்டர். அவர் வந்து இந்த படத்தில் வந்து சுவாதி ஹீரோயின் எப்படி சார் இருக்குன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சரவணன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். வெங்கட்பாவோட அசிஸ்டன்ட் அவர். ஸோ எனக்கு கோவா படத்துலேருந்தே ரொம்ப க்ளோஸ். அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அது வேணும், அந்த பேர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதே பெரிய விஷயம். இல்லைன்னா எல்லாருமே வந்து புது ஹீரோயினாக போகலாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த ரோலும் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த படத்தில். இது நாங்கள் சுப்பிரமணியபுரம் பண்ண அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு பேரை விட இதில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிஜ வாழ்க்கையில் அது என்னன்னா கூட வந்து கலட்டி விட்டதுன்ட்டு இல்லை, நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் வேணாம் அப்படின்னு. ஐஸ்வர்யா இது சத்தியமா அவங்களுக்கு தெரியாது. இல்லை நான் பார்த்து எப்படி கலட்டிக்கிட்டேன்னா வந்து நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப ஃபேன் ஐஸ்வர்யா இருக்கு. என் வீடு ஃபுல்லாக என்னோட ரூம் ஃபுல்லாக ஐஸ்வர்யா போஸ்டர் தான் ஒட்டி இருக்கும். ஸோ அவங்க வந்து அப்போ விவேக் ஒபரை லவ் பண்ணுன்னு ஒரு நியூஸ் வந்ததுன்னா அந்த போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு இனிமேல் எனக்கு தேவை இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவங்களை கலட்டிக்கிட்டேன். இப்போ இன்னும் யாரும் போஸ்டர் ஓட்டல. நீங்க எதோ எதிர்பார்க்க ஒட்டணும்ட்டு அதை பார்க்க கடவுள் நான் முடிவு பண்றேன். எனக்கு பிடிச்ச ஹீரோயின் வந்து நயன்தாரா நஸ்ரியா. ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சீனியர்ல பார்த்தா நயன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இருக்கிற அப்கமிங்ல நஸ்ரியா. இல்ல எல்லாருமே நயன் தான் சொல்றாங்க, அதுக்காக எல்லாரும் நயன் க்ளோஸா? ஏஜிஎஸோட சரஸ்வதி சபதம் என்னோட அடுத்த ரிலீஸ் அதான் இருக்கும். சரஸ்வதி சப்தம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஒரு ஆக்டிங் ஸ்கோப் அந்த மாதிரி அதில் எதுவுமே இருக்காது. பட் வந்து நீங்கள் 2.5 hours சிரிச்சுட்டே இருக்கும். ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு 25-26 வயசு பசங்களாம் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியிலே சொல்லியிருக்காரு டைரக்டர் சந்துரு அப்படின்ட்டு. அவரும் வெங்கட்பாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அதில் பாதி படம் மலேசியாவில் எடுத்தோம், பாதி படம் சென்னையில் எடுத்தோம். ஆமாம், அது கண்டிப்பாக அந்த படத்துக்கு அந்த ஒரு டைட்டில் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு விஷயம் இருக்குது அந்த படத்தில். ஸோ அது அந்த டைட்டில் ரொம்ப முக்கியமாக இருந்தது அந்த படத்துக்கு. வேறு எந்த டைட்டில் வச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பட் அதனால் இப்போ அதை மாற்றி நவீன சரஸ்வதி சபதம் முடி வச்சிருக்காங்க. நான் இப்போ சந்தோஷம் வந்து அடிப்பார் அப்படின்னு இல்லை. மங்காத்தில் வந்து நான் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து கேட்டிருந்தேன். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு அந்த படம் வந்து அஜித் சாருக்கு முன்னாடி 5 ஹீரோ இருந்தது, அதில் நான் இருந்தேன். அப்புறம் வந்து மற்ற 4 பேர் இருந்தாங்க. பட் என் ரோல் ஏன் ஐ திங்க் அஜித் சாரோட ரோல் தான் என் ரோல் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்தோடனே அந்த ரோல் எனக்கு இல்லை. நான் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார் ரோல் கேட்டேன். அது வந்து அவரே சிரிச்சிட்டார், உனக்கே மனசாட்சி இல்லாமல் போலீஸ் ரோல் ஆக்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ சண்டைலாம் எதுவுமே இல்லை. பட் அதுக்கப்புறம் கெஸ்ட் ரோல் பண்ண நான் கேட்டேன். பட் அப்போது எங்கேயுமே புதும் ஷூட்டிங் ரொம்ப போயிட்டு இருந்தாலும் அங்கே கெஸ்ட் ரோல் கூட போய் பண்ண முடியல. நான் ட்விட்டர்ல இல்லை சார். நான் அதுக்கு ரொம்ப இங்கிலீஷ் தேவைப்படுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு வந்து அவரோட செகண்ட் படத்தில் நல்லா இருந்தது. எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. அவரோட 3ஆவது படத்தில் இருந்து போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரோட எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் கதை அதுக்கு மாதிரி அமையணும். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து லைக் என்னோட ரோலுக்கு வந்து வேறு பெரிய ஸ்டார்லாம் கூட பிளான் பண்ணாங்க. பட் ஃபைனலி வந்து அட்லி என் பேர் சொல்லும் போது உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.